மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால் எனக்கு பயம் இல்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால் எனக்கு பயம் இல்லை. என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறைவில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறைவில்லப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது உபாகமும் 30ஆம் அதிகாரத்திலே பிரியமானவர்களே 9ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும். அன்பானவர்களே, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, அனுதினமும் நமக்கு தண்ணீர் எவ்வளவு அவசியமோ, உணவு எவ்வளவு அவசியமோ, இன்னமாக எத்தனையோ குளிர்பானங்கள், எவ்வளவோ பிரியமல்ல சிற்றுண்டைகள், எத்தனையோ உணவு, இதெல்லாம் வேணுன்ற ஒரு பசி, ஒரு ஏக்கம் நமக்குள்ள உண்டாகுது. சிலர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, சிலர் சாப்பிடுறதுல ஒரு டிசிப்ளின்டா இருப்பாங்க. இதுக்கு நமக்கு ஒரு பசி உண்டாகுது. ஆனா ஆண்டவர் தான் சொல்றாரு, என் வார்த்தையை நீங்க கை கொண்டு, என் வசனத்திற்கு நீங்க செவி கொடுத்து, என் வசனத்தின்படி செய்வீங்களே. ஆனா இப்ப நீங்க செய்யறீங்கல்ல உங்க கை விட்டு வேலைய, என் வார்த்தையின்படி செய்ய நீங்க மறந்துட்டு உங்க இஷ்டத்தின்படி உங்க வேலையை செய்றீங்க, உங்க விருப்பத்தை நிறைவேற்றிக்க. ஆனா நான் உங்க கையினுடைய பிரயாசத்தை நான் ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால், என் கற்பனைகளின்படி நீங்க செய்வீங்களே ஆனால், என் கட்டளையின்படி நீங்க செய்வீங்களே ஆனால், நீங்க செய்ய போற உங்க கையின் வேலையை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய கட்டளைகளிலே ஆண்டவர் சொல்வார், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பரிபூரணத்தை கொடுப்பாரா. எப்பவுமே கரத்தை செக் பண்ணுங்க. உன் கரம் கர்த்தருடைய கட்டளையின்படி தான் வேலை செய்தா, இல்ல உன் சிந்தையின்படி வேலை செய்தான். அப்ப நம்முடைய சிந்தனையின்படி பிரியமானவர்களே நம்ம வேலை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் இருக்காது. ஆனா நம்முடைய சிந்தனையில கர்த்தருடைய கற்பனையை வைத்துக் கொண்டு அந்த கற்பனையின்படி நம்முடைய கையினுடைய வேலைகளை செய்ய நாம் முன்வைக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் யோசேப்பு செய்த எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்தாராம். யோசேப்பு கை போட்ட எல்லாத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை போர்த்திபார் கண்டார். யாக்கோபு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதம் காண்கிறார் என்று லாபான் கண்டான். அது போலதான் நீங்க கையிட்டு செய்கிற வேலையில கர்த்தருடைய கற்பனை இருந்தால் கர்த்தருடைய கரம் அதுல இருக்கும், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. தொடர்ந்து கர்த்தருடைய கற்பனையின்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். ஆம் ஆண்டவரே, உங்க வசனத்தை விட்டு உம்முடைய ஜனங்களாக நாங்கள் வழி தப்பி போகாதபடி உங்க வசனமுடைய பிள்ளைகளுக்குள் வேறொன்றும்படியாய் வசனத்தின்படி வாழ்கிறதற்கு உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்து உங்க கற்பனையின் வழி அவருடைய கரத்திற்கு ஒரு தொடர்பை வைத்து அவருடைய கரம் செய்கிற எல்லா வேலைகளிலும் பரிபூர்ணம் உண்டாக கட்டளையிடும். கர்த்தர் இப்படி செய்ததற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீர் அண்டை நடத்தி செல்பவரே. God bless you church. May the good God bless you. கமெண்ட்ஸ் தெரிவிங்க, மற்றவங்களோடு ஷேர் பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தர் அதுக்குரிய உங்க கரங்கள் செய்யற சின்ன வேலையை பார்க்கும் பொழுது உங்க கைகள் மேல் பெரிய வேலையை செய்யற கர்த்தருடைய கரத்தை கர்த்தர் வைப்பார். God bless. Amen.